வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பிசி வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவரே பில்டு பண்ணி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டர்ட்டியான கண்டிஷனில் இருக்குது. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நியூ பிசிக்கு இதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணி அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு அப்கிரேட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங் அண்ட் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற காம்பனன்ட்ஸ் வந்து போட போகிறோம் அண்டர் எ பட்ஜெட். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அஃபிஷியல் அண்ட் பர்சனல் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இதே மாதிரி பிசி பில்ட் இல்லை ஏதாவது ஒரு அப்கிரேட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பிசி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி தர முடியும். ஸோ கமிங் பேக் டு த வீடியோ, இந்த ஒரு பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அவரே ஒரு ஸ்பெக்ஸ் வந்து போட்டிருக்காரு. ஸோ அது என்னென்ன ஸ்பெக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து Ryzen 5 3rd or 5th ஜென்ரேஷன் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு கரெக்டாக தெரியல. அண்ட் வந்து ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 2 8GB ஸ்டிக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. கேபினெட் வந்து கூலர் மாஸ்டரோடது K150 சம்திங் வரும் இது. ஸோ நல்ல ஒரு பாப்புலரான கேபினெட், பட் வெர்ஷன் 1 கேபினெட் இது. ஸோ பவர் சப்ளை வந்து 550 வாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. SSD இருக்குது நம்மளுக்கு, NVMe சாம்சங்கோட 980 EVO இருக்குது. ஸோ 2 TB வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து போட்டிருக்காங்க. ஸோ மதர் போர்டு தான் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் நீங்கள் வந்து ரீயூசபிலிட்டி அப்படின்னு நம்மளுக்கு வந்து வரும்போது மோஸ்ட்டாக வந்து மதர் போர்டை வச்சு தான் எல்லாமே வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் அவங்க வந்து Ryzen 5க்கு சூஸ் பண்ண போர்டு வந்து பார்த்தீங்கன்னா X570 போர்டு. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இன்னும் ஹையர் வேரியன்ட் ஆஃப் ப்ராசஸர் இந்த போர்டில் போடலாம். ஸோ அதனால் ரீயூசபிலிட்டிக்கான பாசிபிலிட்டி இங்கே நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் மதர் போர்டு சூஸ் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் Ryzen 5க்கு நீங்கள் வந்து B550 இல்லை வந்து B450 போர்டு கூட போட்டிருக்கலாம். பட் X570 போட்டதுனால இங்கே சிப்செட் ஹையராக இருக்கிறதுனால நம்ம வந்து ஹையர் ப்ராசஸருக்கு போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனலான ஒரு அப்கிரேட் அப்போ ப்ராசஸர் காஸ்ட்டும் போர்டு காஸ்ட்டும் சேர்ந்து வராமல் ப்ராசஸர் மட்டும் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில். அதே மாதிரி இந்த ஒரு பிசி அப்கிரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து எடிட்டிங் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக அப்கிரேட் பண்ணுறோம். ஸோ ஒரு பட்ஜெட்டில் அப்கிரேட் பண்ணுறதுனால என்னென்ன காம்பனன்ட்ஸ் தான் நம்மளால போக முடியுமோ அந்த பட்ஜெட்டில் அதான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிசியோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா. ஸோ 1 லட்ச ரூபாவில் நம்ம இந்த பிசியை வந்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு வந்து இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வரணும், முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டிக்கான ஒரு யூசேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மோட்டிவ். ஸோ அந்த வகையில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இதில் வந்து 2 முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து GPU அண்ட் வந்து CPU. ஸோ இதில் எக்ஸிஸ்டிங்காக இருந்த GPUன்னு வந்து பார்த்தீங்கன்னா GTX 1660 Ti இருந்துச்சு. டெஃபினட்டாக ஒரு பேசிக் லெவல் ஆஃப் GPU தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ பட் நம்ம இப்போ அப்கிரேட் பண்ணுறதை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிசியை வந்து ஃபுல்லாகவே வந்து டிஸ்மேண்டல் பண்ணி இதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து க்ளீனாக வந்து நம்ம IP வச்சு தொடச்சி அப்புறம் வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காம்பனன்ட்ஸ் பற்றி பேச ஆரம்பிக்கலாம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டஸ்ட்டு இதில். உங்களுக்கு அவ்வளோவா டஸ்ட்டு தெரியாது பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி லைட்டாக டஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஒட்டடை அது இதுன்னு இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்டாக இந்த பிசியிலேருந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயும் வந்து இந்த ப்ராசஸரை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ மதர் போர்டில் காமனாக எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
மேலே ஒரு NVMe M.2 ஸ்லாட் இருக்கும் போது கீழே இருக்கிற ஸ்லாட்டில் வந்து எப்பயுமே வந்து போடக்கூடாது. எதனால் அப்படின்னா, இன்கேஸ் உங்களோட SSD வந்து Gen 4 SSDயாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது ஒழுங்காக. ஸோ அதனால் மேலே இருக்கிற ஸ்லாட்டில் தான் வந்து ப்ரிஃபரபுளாக போடணும். பட் இதில் வந்து கீழே இருக்கிற ஸ்லாட் போட்டிருக்கேன். அதேமாதிரி மேலே இருக்கிற ஸ்லாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் சிங்கோட கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹீட் டிசப்பேஷன் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பில்டு பண்ணும்போது இந்த ஒரு காமன் மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கீழே இருக்கிற SSD மேலே போட்டுடலாம். இப்போ நம்மளுடைய க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. ஸோ போர்டு வந்து புதுசாக வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மதர் போர்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 970 EVO SSD வந்து இருக்குது. அதே மாதிரி 2 16 GB ரேம் வந்து இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 3200 MHz 2 16 GB ரேம் வந்து இவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஒரு பில்டை வந்து அதாவது ரீயூசபிள் காம்போனன்ட்ஸ் இது மட்டும் தான், இந்த 3 ப்ராடக்ட் மட்டும் தான். ஸோ மற்றது எல்லாமே வந்து இங்கே வந்து நம்ம வந்து புதுசாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 லட்ச ரூபா அப்படிங்கிற பட்ஜெட்னால நம்ம வந்து இந்த காம்போனன்ட்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணோம். 1 லட்சத்துக்கு கொஞ்சம் மேலே வந்து போயிருக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சியான ஒரு கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அவங்களுக்கு வந்து அது பர்டிகுலராக வேணும் அப்படின்னு சொன்னதுனால ஓரளவுக்கு ஒயிட் தீமில் போகலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி நம்ம வந்து இந்த தீம் வந்து வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேபினெட்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா H5 Elite Nzxt ஓடது. ஸோ ஒன் ஆஃப் த ப்ரீமியம் அண்ட் வந்து சூப்பரான ஒரு கேபினெட். ஸோ இது ஏன் சூப்பர்னு சொல்கிறேன்னா வந்து பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயம் பில்டு பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் இந்த கேபினெட்டில் பில்ட் பண்ணுறது எவ்வளோ ஈஸி அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ ஒரு 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 காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமா இல்லாமல் ரொம்ப வந்து சிம்பிளாக நீட்டாக வந்து இன்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க இந்த கேபினெட்டை. ஸோ அதனால் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ஃபுல் ஒயிட் கேபினெட். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மதர் போர்டு, ஸோ இந்த மதர் போர்டு அண்ட் ரேம் அந்த SSD இருக்கும். ஸோ இந்த மதர் போர்டு வந்து X570 மதர் போர்டு. அவங்க யூஸ் பண்ணியிருந்த ப்ராசஸர் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா Ryzen 5 3500X ப்ராசஸருக்கு இந்த போர்டு வந்து போட்டுருந்தாங்க. விச் இஸ் ஓவர் கில் தான். பட் ஸ்டில் இப்போ வந்து அப்கிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வரும்போது நம்மளுக்கு இந்த மதர் போர்டு வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. ஸோ இந்த மதர் போர்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து Ryzen 9 5900X ப்ராசஸர் வந்து பேர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 12 கோர் 24 த்ரெட் ப்ராசஸர். பேஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சி 3.7 GHz வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஒரு ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து இது AM4லேருந்து AM5 சாக்கெட்டுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ 7 சீரிஸ் வந்து போட முடியாது. இன்கேஸ் போடணுனாலும் ரேமும் மாற்றணும், மதர் போர்டும் மாற்றணும். ஸோ எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டபுள் மடங்கு போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து Ryzen 5 5900X சூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இதோட ப்ரைஸிங் வந்து இப்போ வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருந்ததுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் இதோட 5950X இதோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட் ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை பட்ஜெட்டில் இருக்கிறனால நம்மளால் அதுக்கு போக முடியலை ஆப்வியஸ்லி. பட் மோர் தேன் என்ன, ஒரு வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு விஷுவல் எடிட்டிங்காக இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து இது மோர் தேன் என்னாஃபான ஒரு ப்ராசஸராக வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது கூட பேர் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3070 RTX யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு PNY RTX 3070 கார்டு. ஸோ இந்த ஒரு கார்டு வந்து மோர் தேன் என்ன, ஒரு கேப்பபிளான ஒரு கார்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து புஷ் பண்ணுறதுக்கு எடிட்டிங் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா PNYல வந்து ஹீட் சிங்க்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்து திக்காக கொடுத்துருப்பாங்க. கம்பேரிட்டிவ்லி நான் வந்து முன்னாடியும் யூஸ் பண்ணியிருக்கேன் இவங்களது. ஸோ இவங்களது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து தெர்மல்ஸில் வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பிகாஸ் PNY மோஸ்ட்டாக வந்து கார்ட்ரோ கார்ட்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து இந்த கார்ட்ஸ் வந்து வந்தது வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து அந்த டெம்பரேச்சர் பேலன்சிங், பெர்ஃபார்மன்ஸ் பேலன்சிங் அதெல்லாமே கரெக்டாகவே வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த 3070 கூட நம்ம வந்து போயிருக்கோம். ஸோ இந்த ஒரு CPU வந்து கூல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய AIO தான். ஸோ இது வந்து ROG Strix LC240 RGB AIO. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் எடிஷன் AIO. ஸோ ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு அழகான ஒரு லுக்கில் இருக்கும். அதுவும் இல்லாமல் ASUS சொல்லவே வேணாம் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நல்லாவே வந்து தெரியும் நம்மளுக்கு. இது வந்து ஒரு 240 mm கூலர் தான். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 240 mm தான் சப்போர்ட் பண்ணும். அண்ட் இந்த ப்ராசஸரை கூல் பண்ணுறதுக்கு மோர் தான் என்னாஃபான ஒரு கூலர். ஸோ இது எல்லாத்துக்கும் பவர் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ஷரோட 1000X. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃபியூச்சர் அப்கிரேபிலிட்டியும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி இதில் வந்து 1000X நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் எடிஷன். ஸோ இந்த 1000Xல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு சிம்பிள் கேபிள் மாற்றுறது மூலமாக உங்களுக்கு வந்து 40 சீரிஸ் GPUஸ்க்கும் இது வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. அதாவது PCIe அந்த PSU 5.1 சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயமும் இதில் வந்து இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நம்ம வந்து போயிருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் கார்ஷர் ஆப்வியஸ்லி ரிலையபிள் 10 years வாரண்ட்டி. ஸோ பவர் சப்ளையில் எப்பயுமே நம்ம வந்து சாக்ரிஃபைஸே பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு கோல்ட் ரேட்டட் RM 1000X பவர் சப்ளை.
ஸோ எஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து அசம்பிள் பண்ணிடலாம் இந்த பியூட்டிஃபுல் கேபினெட்டில். ஸோ லுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு லுக்காக நம்மளுக்கு வந்து இருக்க போகுது. ப்ராசஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.